வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்டே வரோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு என்ன மாதிரி வந்து ட்ரேட் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது, என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்க தாங்க செய்யும். முதல்ல நீங்கள் பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ வந்து முதல்ல வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு நம்மளோட கோர் கான்செப்டே அதாங்க, என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங். சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட். சரிங்களா? காம்ப்ளெக்ஸான மெத்தடு எதுவுமே அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டோம். அது என்ட்ரி அட் எக்ஸிட் பார்ட் 1 பாப்புலர் வீடியோவிலே இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2வும் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, இல்லை இன்னும் கூட நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு பிளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குங்க. அதில் ஒரு 25லேருந்து 30 வீடியோ இருக்கும். பொறுமையாக பாருங்கள். ஒரே ஒரு வீடியோ, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட போதுங்க. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ட்ரேடிங் பழகலாம், ஷார்ட் வீடியோஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் அப்படிங்கிற வீடியோவை, தொடர்ந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு, அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க பயமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்னங்கிறது வந்து புரியும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகுதுங்க, ட்ரெண்ட் ஆகுது, ஃபால் ஆகுது. இந்த ஃபால் ஆகிற ட்ரெண்டை நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து இது வந்து பேசிட்டோம், இருந்தாலும் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஃபால் ஆச்சு, அதை தொடர்ந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஃபாலு, அதை தொடர்ந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஃபால். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை இந்த மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். ஃபாலு சின்னதாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் நல்லா பெருசாகும். இந்த நல்ல பெருசானதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே போகும்போது மேக்ஸிமம் இதுக்கு கீழே வந்து போகாதுங்க. மேக்ஸிமம் அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ என்ன நடக்கும், இந்த ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு ப்ரைஸு கீழே வரும்போது மேக்ஸிமம் இந்த லெவலை கட் பண்ணாமல் என்ன பண்ணும், ஒன்று இந்த லெவல் வரைக்கும் வரும், இல்லைனா இந்த லெவலுக்கு வராமலேயே இங்கேருந்து கூட போயிடுங்க. ஸோ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, உடனே நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டுக்கு போங்க. அதில் இந்த மாதிரி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்லேயோ இல்லைனா ஏறிக்கிட்டு மேலே போகிற மார்க்கெட்லேயோ ட்ரெண்டை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி போகிறான் பார்த்தீங்களா, நீங்கள் வேறு சார்ட்டில் போய் செக் பண்ணும்போது பிரேக் ஆகி இப்படி போயிருந்துருப்பான் ட்ரெண்டுக்கு அப்புறமா. அந்த பிரேக் ஆகி போகிற இடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நடந்துருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா அப்படியே இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சார்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு சார்ட், இன்னொரு டைம் ஃப்ரேம்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நேற்றைக்கு வந்து என்ன வந்து பேசணும் அப்படின்னா, இந்த இடத்த கட் பண்ணவே விட 95% கட் பண்ண மாட்டான். ஒரு வேளை கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக கீழே போவான். அதாவது இங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வர்றது வந்து இவ்வளோ தூரம் வந்தது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது. ஒரு வேளை இங்கேருந்து கீழே போனால் கூட இவ்வளோ தான் போகும். அந்த தூரத்தை நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா கீழே வர தூரம் கம்மியாகும். அப்படின்னாலே நீங்கள் வந்து பையர்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து மேலே போய் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிடுவான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
சும்மா வேறு சார்ட் எடுத்து நீங்கள் வந்து பாருங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி, இப்போ என்ன நடக்கணும் அடுத்து? இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும், 95% எடுத்துருவான், எடுத்துட்டான். நேற்றுக்கே வந்து இங்கே வந்துட்டான், அதாவது முந்தா நேற்றுக்கு வந்தான், நேற்று மார்க்கெட் லீவு. இன்றைக்கி வந்து ஆரம்பமே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து, ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு, திரும்ப ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு, திரும்ப இன்றைக்கும் வந்து அதை வந்து காமிச்சிருக்கிறான் அதே இடத்துல. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்குது, சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு, பவுன்ஸ் ஆகி, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து திரும்பவும் கூட மேலே போயிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா, இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான். இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னுங்களா? இந்த பாக்ஸ் பேட்டர்ன் எப்போவுமே வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக போவான். மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். அப்போ நம்ம மண்டேலேருந்து நம்ம அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் வேகத்தை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா, மேலே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இந்த கேண்டலில் மேலே வரணும், மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, 52,000, அப்புறம் 2,500, அப்புறம் 53,000. இது நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று, இங்கேருந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ கீழே வந்தது மேலே போச்சு, கீழே வந்தது மேலே போயிட்டு ஒருவேளை திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாதி தூரத்துலேருந்து இப்படி போகலாம், இல்லைனா முழுசாகவே கீழே வந்துட்டு கூட போகலாம். இது என்னது? நம்ம பேட்டர்ன். நம்ம பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அது கூட இருக்குது. ஸோ 2 விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 2,000, 2,500, 53,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகமாக போயிடுவான் அப்படின்னு. அப்படி ஒருவேளை வேகமாக போகலை, அடுத்த மாதம் அடுத்த வாரமும் வந்து அப்படியே வந்து பொறுமையாக போயிட்டு இருக்கானா, ரிஜெக்ட் ஆகிறான் அப்படின்னா நம்ம பேட்டர்ன். ஸோ கீழே வந்தானா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துக்கு வந்தானா கண்ணை மூடிட்டு பை பண்ணுவீங்க சப்போர்ட்டுக்கு. சரியா? சரி, ஓகே, ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவரில் நம்ம வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோங்க. 1 ஹவரில் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ் போயிடுவோம். என்ன தான் நம்ம அனலைசிஸ் பண்ணாலும் சரி, இப்படி போவான், அப்படி போவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், என்ன பண்ணாலும் சரி, 5 மினிட்ஸில் வந்து அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம பயாஸ் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா, சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா தைரியமாக பை பண்ணுவோம், அப்புறம் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் மெத்தடை ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன மெத்தட்? என்ட்ரு அட் எக்ஸிட். சரி, இப்போ வந்து உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி. இதை எப்படியா செல் பண்ண முடியுமா இந்த இடத்துல? இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து புட் ஆப்ஷனில் எப்படியாச்சும் பை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சரியா? இதை பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நம்மளால் முடியாதா? அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே வந்து நின்றுட்டு இருப்பான். கீழே வர 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 நான் இங்கே செல் பண்ணிடுவேன், இங்கே செல் பண்ணிடுவேன். வேண்டாம், ஏன் அவ்வளோ அவசரப்படுவானே? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி அவசரப்படவே கூடாது. ஸோ மேலேருந்து சரிஞ்சு கீழே வந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒன்றுமே நடக்கலை, அப்படியே கம்ப்ரஸ் ஆகிருக்கிறான். அடுத்த நாள் ஓப்பன் எப்படி ஆனால் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் ஒன்றுமே நடக்கலை, அப்படியே வந்து ஒரு 2-3 மணி நேரமாக அப்படியே அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னா கம்ப்ரெஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? ஆனால் இது 10 பைசா பிரயோஜனம் இல்லை, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஸ் ஏ ரீட்டைல் ட்ரேடராக. ப்ரீவியஸாக நான் இங்கேயே பை பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் இங்கே புக் பண்ண முடியுமா என் ப்ராஃபிட்னா? அதுவும் முடியாது. சரிங்களா? டிபி போட்டு வச்சுருப்பேன், சான்ஸு கிடையாது. அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்.
ஓரளவுக்கு இங்கே அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. சரி, அப்போ இன்றைக்கி என்ன தான் வாய்ப்பு? ஸோ ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான். அதாவது க்ளோஸ் பண்ணும்போது இங்கே வரைக்கும் வந்துட்டான். கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு மொத்தமாக வந்து கீழே வந்தான். இங்கேருந்து மேலே போயிடுவான்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? மேலேருந்து தான் இங்கே கீழேயே வந்திருக்கிறான். அதனால் உடனே வந்து மேலே போயிடுவான்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் வந்து செலக்ட் பண்ணோங்க. காலாங்காத்தால் நான் வந்து வந்தோன்னே ஆப்ஷன்ஸில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுறது? இங்கே 50,300. உடனே 50,300 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே. இங்கேருந்து மேலே போவானான்னு தெரியாது, கீழே போடுவானான்னு தெரியாது. பட் ஆனால் அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஃப்யூச்சரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பாட் ஆஃப் ஃப்யூச்சரா அப்படிங்கிறத நம்ம இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்துருவோம். இப்போதைக்கு நீங்கள் நான் எப்போவுமே ஃப்யூச்சரை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே. அதனால் ஃப்யூச்சரில் 50,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து பண்ணலாம். அதை நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். இதில் என்ன நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்துட்டு ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லோ வந்து இங்கே இருக்குதுங்க. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஒருவேளை இந்த ப்ரைஸ் வந்து இங்கே வந்திருந்தது அப்படின்னா அருமையாக வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்துக்கலாம். ஸோ ஆஸ் பர் ரூல் ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வருது. ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல நிறைய தடவை வந்து சப்போர்ட் எடுத்தனால நம்ம ஜோன் வந்து வரைஞ்சிட்டோம். இன்றைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுன்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு. வந்தானா? வரல. ஆனால் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு இதில் வந்து ஒரு நாலேஜ் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே வந்த ப்ரைஸு ஒரு சின்ன புல் பேக்கு, அப்புறம் இந்த இடத்த கட் பண்ணி கீழே வந்தது, அப்புறம் இந்த இடத்த கட் பண்ண முடியாமல் மேலே வந்தது. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் மேலே போயிட்டான். எது டார்கெட்டு? இதான் டார்கெட்டு. இது என்ன பேர்? இது ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. மனித உடம்பு மாதிரி. இது வந்து தலைப்பகுதி, இது வந்து லெஃப்ட் ஷோல்டரு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இந்த இடத்த வந்து கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்டை கட் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து போயிடுவோம். ஸோ இதே தான் மேலே இருக்கும்போதும் இதே தான் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர், கீழே வந்து இந்த ட்ரெண்டை கட் பண்ணணும் அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துடுவான். எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே வந்தோன்னா அந்த இடம் தான் டார்கெட். ஸோ இது வந்து இப்படி மேலேருந்து வரும்போது இப்படி, கீழேருந்து போகும்போது இப்படி வந்து பார்க்கணும் நீங்கள். ஸோ பேட்டர்ன் ட்ரேடிங் பற்றிலாம் நம்ம வீடியோ வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து என்னுடைய ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இன்றைக்கி. என்ன அப்படின்னா, இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு, இந்த மாதிரி கோடு போடுறத விட நம்ம வந்து டைரெக்டாக லைன் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக வந்து தெரியும். ஓகே, இது என்ட்ரி அட் எக்ஸிட்டு. இந்த இடம் வந்து அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது, அதனால் நம்ம வெயிட் பண்ணோம் மேலே வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு. இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்துருந்ததுன்னா அது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட். ஏன்னா ப்ரீவியஸ் லோ, இது கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இப்படி கீழே வருது, இப்படி மேலே போக முடியாமல் திரும்ப இன்னொரு தடவை லோ வந்துருந்தானே என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ இது என்ட்ரி அட் எக்ஸிட்டா? இப்போ இது என்ட்ரி அட் எக்ஸிட்டா? இப்படியே போட்டுகிட்டே போனோன்னா கீழே வரைக்கும் போயிட்டே இருந்தானா எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒருவேளை ட்ரெண்டாக இப்படி போகிறான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் அது வந்து நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, அது வந்து சக்ஸஸும் ஆகிடுச்சு. அதனால் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி வந்து இல்லைங்க. அதாவது மேலேருந்து வர்ற ப்ரைஸு மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துலேருந்து இப்படி வந்து போகணும். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறமா அதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வருது, நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். பட் ஆனால் என்ட்ரி அட் எக்ஸிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அது வந்து ப்ரைஸ் இங்கே வரைக்கும் வரணும், வந்தால் தான் அது வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்போது இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நான் ஹையர் லோ கான்செப்ட் வந்து எனக்கு நல்லா தெரியும்.
அதனால் அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா அவன் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லோவை கட் பண்ணால் தான் கீழே வருவான். மேலே வரைக்கும் போய் கீழே வந்தானே ஒழிய, பட் ஆனால் ப்ரீவியஸாக மறுபடியும் இங்கேருந்தே வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். ஒரு தடவையும் மேலே போகும்போதும் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டே இருந்தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். ஒருவேளை இது டார்கெட் அப்படின்னு ஹிட் பண்ணணும்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நான் ஐம் கோயிங் டு வெயிட் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட்டும் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா, பேட்டர்ன் தெரிஞ்சு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா. பட் ஆனால் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது 50,300லேருந்து 400க்குள்ளார இருக்குதுங்க. நம்ம 50,300 அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோங்களா? ஸோ 50,300 அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்குது. ப்ரீவியஸாக இந்த ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லெவல். இந்த ப்ரீவியஸ் லெவல் வந்து 212. இந்த 212ங்கும்போது நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க, ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எங்கே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சு, 246 வரைக்கும் போச்சு. ஸோ 12லேருந்து 46 வரைக்கும் போச்சு. இந்த 46 வரைக்கும் போயிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, திரும்பவும் வந்து கீழே வந்துருக்குறான். இந்த திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், அந்த ப்ரீவியஸாக ஒரு லெவலில் வச்சான் பார்த்தீங்களா, அது என்ன லெவலு, 205 இல்லைனா 206 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இன்னைத்த லோ, இந்த லோ மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரும்போது அந்த லோ வரும்போது திரும்பவும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துட்டானே, ஃப்யூச்சர் வந்து சப்போர்ட்டுக்கு வரல. ஃப்யூச்சர் ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னா, அவன் வந்து சப்போர்ட்டுக்கு வரல. ஆனால் 5300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்போர்ட்டு தான் இருக்கிறான். அதனால யூ கேன் ட்ரை. ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 206லேருந்து எங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான், 200ல் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 5 புள்ளி 6 புள்ளிலாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து பார்த்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஒரு 15 புள்ளிக்கு மேலே போய் கீழே பாடி வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். சரி, அப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்தீங்களே இந்த ட்ரேடு 12லேருந்து 46 வரைக்கும் போச்சு, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மேலே போச்சு பாருங்கள். இது ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரே க்ரீன் கேனில் மேலே எப்போவுமே வந்து அப்படியே வந்து மேலே போகாது, ரொம்ப ரேர். அப்போ இந்த க்ரீன் கேனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா, இங்கே வந்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து எந்த இடத்துல புக் பண்ணுறது அப்படிங்கிறத விட நீங்கள் பாசிட்டிவில் ஸ்டாப். நீங்கள் கமிஷன்லாம் கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறது கமிஷனு, டேக்ஸு அதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து போகுதுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வந்து வச்சுக்கோங்க. பாசிட்டிவில் ஸ்டாப். அதாவது ட்ரேடு எடுத்தோன்னா ஸ்டாப் போட மாட்டீங்க. ட்ரேடு நல்லா பாசிட்டிவில் போனதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவில் ஒரு ஸ்டாப் மனசில் கூட நினச்சி வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க நான் வந்து வெயிட் பண்ண தயாராக இருக்கிறேன், இந்த லெவலுக்கு கீழே போய் பாடி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, அதாவது நம்ம கான்செப்ட் பிரகாரம் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிப்பேன். அது வரைக்கும் ஐ கேன் ஹோல்டு அப்படின்னீங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். சரிங்களா, சூப்பரு. நீங்கள் ஹோல்ட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கீழே போகிற வரைக்கும்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது. பாடி ஆஃப் த கேண்டில் இந்த மாதிரி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறான், 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் அட் த மேக்ஸு, அதுக்கு மேலெலாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம், லாஸை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஆனால் இங்கே என்ன நடந்தது, 205லேருந்து 200 தான் பாடி வந்து க்ளோஸ் வச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்த மாதிரியே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இது வந்து பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகி மேலே போச்சு. டார்கெட்டு 372. 200லேருந்து எங்கே போச்சு, 372. நம்ம எங்கே ட்ரேட் எடுத்திருக்கோம், 205. 205லேருந்து உங்களுடைய டார்கெட்டு 350ன்னு கூட வச்சுங்க, ரவுண்ட் நம்பர் 350. இந்த 350ல் நான் வந்து வெளியே வர விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் ஹையர் லோ வந்து பண்ணிவிட்டு மேலே போனான்னா நான் வந்து அடுத்த லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக ட்ரெண்டு பண்ணிட்டு போயிருக்கிறேன். கீழே வந்துருக்கிறான், அதோட கொஞ்சம் பெருசு, அதோட ரொம்ப பெருசு. இப்போ என்ன பண்ணணும், அவன்
இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரொம்ப ட்ரெண்ட் லைனு இப்போ தான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு கொஞ்சம் மேலே போயிருக்கான், அதோட கொஞ்சம் பெருசாக, அதோட ரொம்ப பெருசாக போயிருக்கானா அதுக்கப்புறம் வந்து அவன் போக மாட்டான். இல்லை ஒரு வேளை இவ்வளோ தூரம் வந்தானா கூட திரும்ப வந்து இப்படியே வந்து விழுந்துருவான். நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய தடவை நடந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பாருங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், நானே இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ எங்கே இருக்கிறீங்க 205லேருந்து 350 கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். இல்லை ஹையர் லோ கான்செப்ட் பிரகாரம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என் ட்ரேடு தான் இங்கே இருக்குல்ல, ஐம் கோயிங் டு வெயிட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்படியே வந்து அடுத்தடுத்த டார்கெட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எப்போ இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கிறானோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். அதாவது 200ல் வாங்கி 550 வரைக்கும் போய் இன்னும் மேலே போவான்னு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோ வந்து கட் பண்ணான்னா நீங்கள் வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். சரிங்களா? இல்லைனா இவன் நேராக வந்து நீங்கள் எடுத்த இடத்துக்கே வந்துடுவான். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ரொம்ப வந்து உங்களுக்கு சௌரியமான இடம் வெளியில் வர்றதுக்கு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த டார்கெட்லாச்சும் வர பாருங்கள். அப்படி இல்லை இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணலாம். என்றைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும், அவன் பாடு போயிட்டே இருப்பான் மேலே. அது அடுத்த வாரத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கிறான் அப்படின்னு. ஸோ 5300 எதுக்காக செலக்ட் பண்ணிங்க? 5300 ப்ரைஸ் வந்து மேலேருந்து ட்ராப் ஆகி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் வந்து 5400லேருந்து 5300க்குள்ளார இருக்கிறதுனால அட் த மணிலேயே நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி அட் த மணியில் 5300 புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது? ஏன்னா கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு விட முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது எங்கே போகுது அப்படின்னு. கால் அண்ட் புட் ரெண்டுமே தான் நம்ம வந்து எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி எது வந்து சப்போர்ட்டுக்கு வருதோ அதை வந்து நம்ம பை பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, ஒருவேளை இங்கே வந்திருந்தானா நம்ம வாங்கியிருப்போம். 291 இங்கே வராமலே மேலே போயிட்டான். இது ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ட்ரேடிங் வந்துட்டு. நீங்கள் இது எப்படி செலக்ட் பண்ணுறது, நான் ஸ்பாட்டை பார்க்கவா ஃபியூச்சர், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் எதையோ பாருங்கள், ஃப்யூச்சரை பார்த்தா நல்லது, ஏன்னா ஃப்யூச்சரில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் ஸ்பாட்டை பார்த்தா எடுக்குன்னா அதுலேயும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்போர்ட்டுக்கு வந்ததுனா தான் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இல்லைன்னா ட்ரேடு எடுக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு? சரியா? இங்கேருந்தே மேலே போயிட்டான், ட்ரேடு இல்லை புட் ஆப்ஷனில். கால் ஆப்ஷனில் ட்ரேடு இருந்தது, சப்போர்ட்டுக்கு வந்துட்டான், ட்ரேடு எடுத்துட்டோம். ஆனால் புட் ஆப்ஷனில் அவன் வந்து ஃபியூச்சரில் வந்து மேலே போவானா கீழே போவானான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, ஐடியாவே கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸே எடுத்தோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சப்போர்ட்டுக்கு வந்தது, ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். புட் ஆப்ஷனில் சப்போர்ட்டுக்கு வரல, அதனால் ட்ரேடு எடுக்கலை. சரிங்களா? சரி, புட் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் எடுக்காதனால வந்துட்டு அவன் வந்து என்ன ஆனான், 325லேருந்து எங்கே போயிருக்கிறான், 630க்கு போயிருக்கிறான், டபுள் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் நம்மளுக்கு ட்ரேடு இல்லை. பட் ஆனால் மேலே வந்தவன் கீழே இந்த மாதிரி வந்துட்டு அதாவது இங்கேயே வந்துருக்கிறான். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துருக்கிறான், திரும்ப மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துருக்கிறான், இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்துருக்கான். என்ன தெரியுது, ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டார்கெட்டுக்கு வந்துடுவான். எது டார்கெட்டு? இதுதான் டார்கெட். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பேன், ட்ரேடிங்கில் இந்த 5 முறையை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள்னா ஃபஸ்ட்டு, அதாவது கடைசி பாயிண்ட் இதுதான், 3 டிரைவ் பேட்டர்னு போட்டிருப்பேன். ஒரு தடவை மேலே வந்திருக்காங்களா, இன்னொரு தடவை மேலே வந்திருக்கானா, இன்னொரு தடவை மேலே வந்திருக்கானா, அடுத்த தடவை வர முடியலையா, அப்படி கீழே போயிட்டான். தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. என்னென்னா கவனமே இருக்கிறதில்ல, கவனம் இருக்கிறதில்ல, வேகமாக ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து பண்ணிடுறது. ஒருவேளை இது மேலேருந்து கீழே வருது, நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 476லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 542 வரைக்கும் போயிருக்கிறான்.
ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது. மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இந்த இடத்துலேருந்து விட்டுட்டு இங்கே வந்தானா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 73. எங்கே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான்? 25 போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 50 புள்ளி. ஆப்ஷனே இல்லை, நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆனால் 50 புள்ளி லாஸ். அதே இது நீங்கள் இதுலேயே எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? 72. 72லேருந்து எது வரைக்கும் போச்சு? 40 வரைக்கும் போயிருக்குது. அது ஒரு 40, இதில் ஒரு 30, 70 புள்ளி. 70 புள்ளி எடுத்துருந்துருக்கலாம் நீங்கள். ஸோ ட்ரேடிங்கில் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எடுப்பீங்களா? ஆஸ் எ பிகினராக எடுக்கவே மாட்டீங்க. ஏன்? இது வந்து இன்டர்மீடியட் லெவல். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து எடுக்கலாம். நீங்கள் எங்கே எடுக்கணும்? நீங்கள் ஒன்று சப்போர்ட்டு, இல்லைன்னா மேலே இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸு, அங்கே வந்தால் தான் செல் பண்ணுவீங்க. இங்கே கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்கள். அப்படியே நகர்ந்து கீழே வந்தான். எங்கே? 50,000 மேஜிக் நம்பர். 50,000 வந்துச்சு ப்ரைஸு. அடடா, 50,000 வந்துருச்சு. அப்போ நம்ம 50,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, 50,000 கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? ப்ரைஸ் எக்ஸாக்டாக வந்திருக்கிறான். கரெக்டாக சப்போர்ட்டுக்கே வந்துட்டு அதுக்கு கீழே வந்து போக முடியாமல் வந்து மேலே போயிட்டான். ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். இதுலேயும் அதே பேட்டர்ன் தான். எங்கே இருக்குது? 330. 330லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 550க்கு போயிருக்கிறான். 200 புள்ளிக்கு மேலே போயிட்டான். அங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? அடுத்த டார்கெட்டுக்கு போயிட்டான். ஐயரை பண்ணியிருக்கிறான். ட்ரெண்டு பண்ணிகிட்டே மேலே போயிருக்கிறான். எங்கே போயிருக்கான்? 750 போயிருக்கிறான். 350லேருந்து 750 வரைக்கும் போயிருக்குது. என்ன நீங்கள் இதில் என்ன நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ரைஸு மேலே ஒரு மாதிரி வந்து எங்கேயும் நோ மேன்ஸ் லேண்ட் அத்தாயத்தில் இருக்கிறான். பொறுமையாக காத்திருக்கிறீங்க. மணி 10:30 ஆகிடுச்சு. 10:30க்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். 10:30க்கு சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ஒரு பை ட்ரேடு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரே ஒரு பை ட்ரேட் ட்ரை பண்ணுறீங்க. அந்த பை ட்ரேடு என்னாச்சு? 330லேருந்து 390 வரைக்கும் போயிருக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. பாருங்க, கொஞ்சம் பெருசு பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வேறு ரொம்ப நேரம் வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். சப்போர்ட்டை டச் பண்ணான். அதாவது ப்ரீவியஸ் லெவலில் இருப்பான். தொட்டோன்னா மேலே போனான் பாருங்கள். இது எப்போவுமே இப்படி விழுந்துக்கிட்டு இருக்கிறவன் தொட்டோன்னா மேலே போனான்னா அப்படியெல்லாம் போயிட மாட்டான். எப்போ ரொம்ப ரேராக தான் நடக்கும் அது. அப்போ என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக கீழே வருவான். வந்துட்டு தான் மேலே போவான். சரிங்களா? இப்போது இதை தொட்டோன்னே 330. இது என்னது? 390. இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிதா? நீங்கள் இங்கே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். 350 கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். 360 கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நீங்கள் வந்து தாக்கு பிடிப்பான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் பட் அங்கேருந்து வந்து பொறுமையாக வந்து கீழே வந்தானா, இல்லைங்க நான் க்ளோஸ் பண்ணல, நான் மெத்தடுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பை எடுத்த இடத்துக்கே வந்துட்டான். அங்கேயே இருக்கிறான். க்ளோஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் கேண்டலுடைய பாட்டமுக்கு வந்து இன்னும் கீழே போயிட போகிறான் அப்படின்னு இங்கே கூட விற்க வரட்டும், கவலையே படாதீங்க. க்ளோஸ் எங்கே வைக்கிறான்? க்ளோஸ் கட்டாயமாக 15, 20 புள்ளி, 30 புள்ளி. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 15 புள்ளிக்குள்ளே தான் க்ளோஸ் வைப்பான். ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டைமில் மட்டும்தான் ஒரு 50 புள்ளிக்கு போய் இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு நாள் நடக்கிறதுக்காக, எப்போவாச்சும் ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் டெய்லியும் வந்து பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கை மாதிரி தான், எப்போவாச்சும் ஒரு நாள் போக தான் போகிறோம். அதுக்காக டெய்லியும் வந்து பயப்பட முடியுமா? டெய்லியும் பயந்தோன்னா வாழ முடியாது. அதே தான் இது. எப்போவாச்சும் ஒரு தடவை வந்து நடக்கும். கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு வந்து வைப்பான். பட் ஆனால் 85% இந்த மாதிரி தான் நடக்குது. ஏன் பயப்படுறீங்க? சரியா? சரி, ஓகே. இப்போது இது என்ன நடந்திருக்கு? 50,000 கால் ஆப்ஷன். 50,000 கால் ஆப்ஷனு 330லேருந்து எங்கே போயிட்டான்? 750 வரைக்கும் போயிருக்கான். 750, 800 டச் பண்ணியிருக்கிறான்.
என்ன பார்த்தீங்க நீங்கள்? ஆப்ஷன் செயின் பார்த்தீங்களா? இல்லைனா அந்த வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் எதனா பார்த்தீங்களா? எதுவுமே கிடையாது. சும்மா உட்காந்துருக்கிறீங்க, ஒரு 10 வாக்கில் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான், பை பண்ணுறீங்க, அழகாக 350லேருந்து 750 போயிட்டான். அட 350லேருந்து 550 இதுதான் நம்ம டார்கெட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம், டாட்டா பாய் பாய். பண்ணியிருக்கலாமா? சப்போர்ட்டு ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்கான். இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்லா வந்து மேலே போயிருக்கான்னா என்ன நம்ம வந்து பேசியிருக்கோம், பை ட்ராப். மேலே போய்கிட்டே இருக்கிறான், அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே இருக்கிறான், டக்குன்னு ஒரு மூமெண்ட் வருதுன்னு பை ட்ராப்புன்னு சொல்லுவோம் நம்ம. இங்கேருந்து வந்து ட்ராப் பண்ணி கீழே வந்துடுவோம். இங்கே கூட நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள், இங்கே கூட நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் என்ன நடந்துருப்பாருங்க. நல்லா மேலே போனானா கீழே வர மாதிரி வந்தானா, திரும்ப வந்து மேலே போனானா பூ மாலை, மேலேருந்து கீழே வந்துட்டான். அப்போ கூட இந்த லெவலில் கட் பண்ணால் தான் கீழே போவான். அப்படி இல்லைன்னா திரும்ப வந்து இதை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். ஏன் ட்ரெண்டு வந்து மேலே போகுது, காலையிலேருந்தே மேலே போயிட்டு இருக்கான், மேலே போகிறான். புரியுதுங்களா? சரி, 50,000 வந்து புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடக்குது? 50,000 புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் 50 என்ன பார்த்தோம், 50,300 புட் ஆப்ஷன். 50,300 புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப அத்தாயத்தில் வந்து இருந்தது. இங்கே இருந்தது சப்போர்ட், இங்கே வந்திருந்தனா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். 291க்கு வந்திருந்தானா பை பண்ணிக்கலாம். அவன் 350லேருந்தே மேலே போயிட்டான், அதனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனால் 50,000 புட் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்லேருந்து தான் மேலே போயிருக்கிறான். 216, 216லேருந்து எங்கே போயிருக்கான், 444 வரைக்கும் போயிருக்கிறான். சரிங்களா? 216லேருந்து 446. இது இவ்வளோ தூரம் போவானா தெரியாது நமக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமா? இந்த லெவல் என்ன லெவல்னு நீங்கள் பாருங்கள், 340. ஸோ 216லேருந்து உங்களுக்கு 340 வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஹை. இன்றைக்கி அங்கேருந்து தான் கீழே வந்துருக்குது ப்ரைஸு. அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைங்க, நான் வழக்கம் போல் வந்து ஹையர் ஐ எனக்கு வந்து நல்லா தெரியும், ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன பண்ணால் மேலேருந்து கீழே வந்தால் திரும்ப வந்து மேலே தான் போனான், கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போயிருக்கிறான். ஸோ நல்ல ஹைக்கு போயிருக்கான். நம்ம இந்த ஹையை வந்து டார்கெட்டாக வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அங்கே போனான்னா போகாமல் திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்தான். அப்போ இந்த இடத்த வந்து அடுத்த தடவை வரும்போது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹை பண்ணிகிட்டே மேலே போனான்னா இந்த இடத்துலேருந்து கீழே வந்தான், இந்த இடத்துலேருந்து கீழே வந்தான், இந்த இடத்துலேருந்து கீழே வந்தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன பண்ணணும், இங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வரணும். போனானா இங்கேருந்தே கீழே வரணும், அப்படின்னாலே இதை பிரேக் பண்ணிடுவான்னு அர்த்தம். எல்லாமே ஒரு சமிக்கை தான். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருந்தால் பழகிடலாம். அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, சின்னதாக போயிட்டு வந்தான், அதோட கொஞ்சம் பெருசாக போயிட்டு வந்தான், நல்லா போயிட்டு வந்தான், அதுக்கப்புறம் கீழே போயிட்டான். ஒரே கான்செப்ட் தான், வேறு மாதிரி வருது. அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் இந்த முதல்ல வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன்னு மனுஷன் மாதிரி தான், விஷயம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வேறுபாடு இருக்குது. முக அமைப்பிலேருந்து எல்லாமே வந்து வேறுபாடு எக்கச்சக்கமாக. அதே தான், சார்ட் எல்லாமே ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயிலு, ஃபாரெக்ஸு, கோல்டு, ஆயில் எல்லாமே ஒன்று தான். நான் அதை சார்ட்டாக தான் பார்ப்பேன், லெவல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி சொல்கிறீங்க, இந்த சார்ட் இப்படி இருக்குது, நான் பார்க்கும்போது என் சார்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது, ட்ரேடிங் வியூவில் இருந்துட்டு போகுது. அங்கே என்ன உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கான்செப்டை வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ஸோ கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திரும்ப நான் அதான் சொல்லுவேன். ஸோ பேங்க் நிஃப்டியை நம்ம அரை மணி நேரம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இதோட வந்து நம்ம முடிச்சுட்டு நிஃப்டிக்கு போயிடலாம், ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடும். சரி, நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது?
நிஃப்டி ரொம்ப லாங்காக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்தான். நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்குள்ளார இப்படி மேலேருந்து கீழே வந்திருக்கிறான். இந்த லெவலுக்குள்ளார இப்படி வந்து போய்கிட்டு இருக்குது ப்ரைஸு. இது வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பேசணும், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கீழே வருவான், கீழே வந்துட்டான். எங்கே வந்தான், அந்த சப்போர்ட்டுக்கே தான் வந்தான். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு தான் வருவாங்க. நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுதான் நடக்கும். மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்ட்டேன். இப்போ என்ன இதில் ஒரே ஒரு மிஸ்டேக்னா, இப்படி வந்துட்டு இப்படி மேலே ஏறினானா திரும்ப கீழே போகிறது தான் நிறைய வாய்ப்பு. எங்கேயாச்சும் ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் போவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், கீழே இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் ஒரே ஒரு நெருடலையுடைய. மற்றபடி இன்னும் வேறு கன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருந்தான் பார்த்தீங்களா நிஃப்டி. அப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே போயிட்டே இருந்தானா, ஒரு தடவை போய் மேலே க்ளோஸ் வச்சானா, கீழே வந்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கிறான். இந்த தடவை வந்துட்டு அப்படி கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்படி போனான்னா இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மேலேருந்து விழுந்துட்டு இப்படி போச்சுன்னா ப்ரைஸு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ நம்ம எப்பவும் போல் 1 ஹவரில் இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை விட்டுட்டு நம்ம 5 மினிட்ஸுக்கு வந்து போயிட்டு, அதாவது லோயர் டைம் ஃப்ரேமில் இது வந்து சும்மா என்ன நடக்குதுன்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். அப்போது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்த்த மாதிரியே வந்து ஒரு கம்ப்ரெஷன் ஆகிருக்குதா, இந்த கம்ப்ரெஷன்லேருந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஒரே இடத்துல அப்படியே வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருப்பான். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து நல்லா வந்து இப்படி வந்துடுவான். இதுதான் நாம் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து வந்துடலாம். ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டு என்ன பண்ணுறான், டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு மேலே போயிடுவான். ஸோ சில டைம் மேனிப்புலேஷனும் நடக்கும். மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை ஏமாற்றிட்டு திரும்ப வந்து வேறு டைரெக்ஷனில் வந்து எப்போவும் அது என்ன டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் வந்து மேலே போய்டுவோம். இப்போ காலையிலேருந்து எல்லோரும் வந்து இது வந்து காலையில் ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே வரும்போது திரும்ப வந்து இந்த இடத்துக்கே வரும்னு எதிர்பார்க்கும் போது இந்த இடத்துக்கு வராமல் இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். சரி, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹையிலேருந்து கீழே போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா போகலை. திரும்ப மேலே போய் க்ளோஸ் வச்சான். அந்த இடத்துக்கே வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டான். ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு. சரிங்களா. கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய புல் பேக். இதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் வேறு எதனா சார்ட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் பாருங்கள். மேலேருந்து கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன புல் பேக், அடுத்து ஒரு குட்டி புல் பேக், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேண்டில் சேர்ந்தாப்பில் இப்படி வந்திருக்கும், சேர்ந்தாப்பில் க்ரீனு. அதுக்கப்புறமா கீழே வரும்போது அந்த லெவலை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே வரைக்கும் போவான். எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட். இதை சார்ட்டையே நீங்கள் வந்து எப்போவும் வந்து பொழுதுனைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அப்படியே இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் உங்களால் மற்ற சார்ட்டில் மற்ற டைம் ஃப்ரேமில் உங்களால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இது 100% வந்து இது வந்து மேலே போயிடுமா அப்படின்னா இதை நமக்கு எல்லாமே இதான் லெவலு. இதுக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு. நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்க போகிறீங்க அவ்வளோதான், உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கே வேணால் எடுத்துங்க. இது கீழே வந்து போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதான். இல்லை இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன், சின்னதாக வந்து இந்த மாதிரி மேலே போச்சுன்னா மேலே போயிடுவான். அப்போ வேணால் போயிருப்பான், இப்போவும் போவானா தெரியாதே. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆனால் இங்கே வந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரேட் எடுப்பீங்க, ஏன்னா சப்போர்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கிற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. 9:15 மார்க்கெட் ஆரம்பித்து 11 மணி 11:15 வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும்.
அந்த சும்மா உட்காந்துருக்கிறதுக்கான பயிற்சி மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். அது கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி என் வீடியோலேருந்தே ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஏன்னா முழுசாக வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும்போது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். அந்த 1 மணி நேரமும் உட்காந்து கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட்டை கண்டிப்பாக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே அதுதான். மார்க்கெட்டை சும்மா உட்காந்து பார்க்கணும். 11.4க்கு தான் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரியே கிடச்சிருக்குது. இது கண்டிப்பாக மேலே போகும்லாம் தெரியாது. சரிங்களா? சரி, ஓகே. ஒருவேளை நீங்கள் ட்ரேடு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் கிடைக்கும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகும். அதாவது 200லேருந்து 250லேருந்து எங்கே போயிருக்குது, 600 வரைக்கும் போயிருக்குது. இவ்வளோ பெரிய மூவ் வந்து இருக்காது. சரி, இதில் வந்து நம்ம எப்பவும் போல் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. சும்மா அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைனா இங்கே வருது, இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 புள்ளிக்குள்ளே தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்காது. இது 24,300லேருந்து 24,400 காலங்காத்தால் சொல்கிறேன் நான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. காலங்காத்தால் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது இதுக்குள்ளார ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று 300 செலக்ட் பண்ணலாம், இல்லை 400 செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? 300 எடுத்து பார்த்துக்கிறீங்க. 300 எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போயிருக்குது. உங்களுக்கு ட்ரேடு இல்லை. ஏன்னா மேலே போயிட்டு கீழே இப்படி வந்து இப்படி பூமாலை மாதிரி வந்திருந்ததுன்னா வேணால் நீங்கள் செல்லை அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம பையை தான் எதிர்பார்க்கறனால பை கிடையாது. இங்கே அத்தாயத்தில் இருக்குது, இந்த இடத்துல நான் பையை ட்ரை பண்ணுறேன், அட்டெம்ப்ட் பண்ணுறேன், நான் இன்றைக்கி இந்த லோலேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. இது என்ன லெவலு, 167. 167ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போச்சு, 180 வரைக்கும் போச்சு, சும்மா ஒரு 10 புள்ளி மேலே போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். 67ல் நீங்கள் வந்துட்டு பை எடுத்துருந்துருப்பீங்க, 67 புள்ளி கீழே போயிருக்கு. க்ளோஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த கேண்டில் இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்குது. மொத்தமாக ஒரு 12 புள்ளி ஆகிடுச்சு. ஸோ 10 புள்ளிக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே எங்கே வர போகிறான், நம்ம வந்து இந்த சப்போர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 பாயிண்ட், அவ்வளோதான். 10 பாயிண்ட் நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த ட்ரேடை அட்டன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிங்க, ஃபெயிலியர், 10 புள்ளி போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ட்ரேடை எதிர்பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது, 105ல் இருக்குது. 105க்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 120லேயே அவன் வந்து என்ன பண்ணுறான், மேலே போய் கீழே திரும்ப அதே இடத்துக்கு வந்து நீங்கள் இங்கே கேட்கலாம், இங்கே அதே மாதிரி தானே வந்திருக்குது, இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி இம்மீடியட்டாக இது வந்ததுக்கும் இது வந்து அதனால தான் பூமாலைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மேலே வரைக்கும் போய். இது வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள். இது வந்து 10 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள், 10, 20, 30, 40 நிமிஷம் இருக்குது இந்த இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு. இது பர்ஃபெக்டான என்ட்ரி. இங்கிருந்து மேலே இப்படியே போயிடுவானா தெரியாது, போக வாய்ப்பு இருக்குது. பாடி ஆஃப் த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நான் திரும்பவும் லாஸை வந்து ஏற்றுப்பேன், கவலையே பட மாட்டேன். 2 தடவை லாஸாக இருந்தாலும் எனக்கு மொத்தமாக எவ்வளோ, மேலே ஒரு 10 புள்ளி கீழே ஒரு 10 புள்ளி தான் போகும். போனால் 20 புள்ளி தான் போகும். போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மேலே போச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 125லேருந்து எங்கே போச்சு, 230க்கு போச்சு, 100 புள்ளி கிடச்சிருக்கு. இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் ஹையர் லோ கான்செப்டை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அவன் ட்ரெண்டு பண்ணி மேலே போயிட்டே இருந்தான். மேலே எது வரைக்கும் போயிருக்கிறான், ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை, அதுக்கு மேலே இன்னொரு ஹை இருக்குது, இங்கே கூட வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. மார்க்கெட்டு முடியாமல் இருக்குது, 24 ஹவர்ஸ் மார்க்கெட்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் அந்த டார்கெட்டை கூட வெயிட் பண்ணலாம். இந்த டார்கெட்டு 325 அழகாக போய் ஹிட் பண்ணிடுச்சு. என்ன எடுத்தீங்க, 24,300. ஏன் எடுத்தீங்க, அது ப்ரைஸு அட் த மணியில் எடுத்தோம் நம்ம, வேறெல்லாம் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. அட் த மணி எடுத்தோம், சக்ஸஸ் ஆச்சு. இப்போ இது சப்போர்ட்டுக்கு வந்தது, நம்ம பாட்டுக்கு ட்ரேட் எடுத்தோம், வேலையை முடித்தோம் இன்றைக்கி. அப்போ அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் என்னாச்சு, அதே 24,300 புட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸாக
சப்போர்ட் எங்கேயோ இருக்குது, அது வந்து நமக்கு வந்து ஒத்து வராது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், மேலேருந்து கீழே வந்திருக்கிறான். திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி இப்படி வந்து பூமாலை மாதிரி வந்து போயிருந்தானா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் அவன் அந்த மாதிரி வரல, அப்படியே நேராக மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் ஹையில் நீங்கள் ஆஸ் எ செல்லராக, ஆப்ஷன் செல்லராக இருந்திருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா உங்களுக்கும் அதே 10 பாயிண்ட் லாஜிக் தான். 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், திரும்பவும் கூட இப்படி வந்து மேலே போய் அதே இந்த பாடி லெவலு இல்லைனா விக் லெவல், இதுதான் செல்லிங் லெவல். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். இங்கிருந்தே ட்ரேட் எடுத்திங்கன்னா 20 பாயிண்ட்டு, மேலே இந்த விக்குக்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா 10 பாயிண்ட். அது உங்கள் சௌரியம்தான். நேராக எங்கே வந்தான், ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். இந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து பை பண்ணுவோமா, பை பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் அவன் பாட்டு வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். அப்புறம் எதுக்கு பையெல்லாம் பண்ணிட்டு, நம்ம தான் கால் ஆப்ஷன் மேலே போயிட்டு இருக்குது. ரெண்டுமே அட்டன் பண்ணியிருப்போம். ரெண்டுத்தில் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 11 மணிக்கு மேலே 11:15 மேலே தான் உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறான். இங்கே ஒரு வேளை என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 10 புள்ளி லாஸோடு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திரும்ப அடுத்த என்ட்ரி இங்கே கொடுத்தான் 100-200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரு. நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸும் நடக்குங்க. சென்செக்ஸும் கிட்டத்தட்ட பேரல் சேனல் பேட்டர்னில் மேலே 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 ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். கீழே வரும்போது இந்த லோக்கு வந்து வரல. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து இப்படியே போய்கிட்டே இருக்காதுங்க. ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆகி மேலே போகணும், இல்லை கீழே போகணும். இதுலேயும் அதே தான், மேலேருந்து விழுந்த மார்க்கெட்டு மேலே போகுது, திரும்பவும் வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய. ஸோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் மட்டும்தான் வந்து இதுலேருந்தே மறுபடியும் வந்து மேலே போகும். ஸோ 1 ஹவரில் இதுதான் அனாலிசிஸ், சரியா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம கீழே இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து வந்து என்ன பண்ணான், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். நீங்கள் ப்ரீவியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸாக வந்து கொஞ்சம் 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 மேலே போயிருந்தான். இங்கேயும் வந்து கொஞ்சம் மேலே போவான்னு எதிர்பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போயிருக்கான், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து நடக்கலை. இங்கே வந்து பெரிய கேப் ஆகிருக்கு சென்செக்ஸில். அப்போ இன்றைக்கி வந்து எப்படி ஆரம்பித்தான்னு பார்ப்போமா? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறான், நம்மளுக்கு எதனா வாய்ப்பு கொடுக்குறானா. காலையிலே வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டான். திரும்ப வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்ட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய கேப்பில் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணாலும் சின்ன லாஸில் வெளியில் வந்துடலாம். எப்படி, இதுதான் சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 662 நீங்கள் பை ட்ரேட் எடுத்திருப்பீங்க. எடுத்தோன்னே எங்கே போச்சு, ப்ரைஸ் வந்து 715க்கு போச்சு. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான், 614 க்ளோஸ் வச்சுருக்கான். நீங்கள் எங்கே வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க, 66. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ் வந்து பக்கத்தில் வைப்பான். வச்சோன்னே நீங்கள் வந்து வெளியில் வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சென்செக்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், ட்ரெண்டு பண்ணியிருக்கான். நம்ம இந்த பேரலல் சேனல் பாட்டம்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு ட்ரெண்டு கொடுத்துருக்குறான். ட்ரெண்டோட வால்யூம் பார்த்திங்களா, பிரேக் ஆகும்போது எப்போவுமே இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகி போகிற கேண்டலோடைய வால்யூம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து இருக்கும், நல்லா இருக்கும். எப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுவான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இருந்தானா பிரேக் பண்ண. ஒருவேளை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், இன்னும் கண்டினியூ பண்ணுவான். அதாவது கீழே கொஞ்சம் பெருசு, நல்லா பெருசு, அதுக்கப்புறம் இதை கட் பண்ண முடியாமல் இப்படி மேலே வந்து கட் பண்ணி மேலே வரும். ஸோ வீடியோட பிகினிங்கில் சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் இது இடையிலேயே வந்து மேலே வந்து கட் பண்ணி போயிட்டான். வால்யூமோடு போனால் இதுதான் நமக்கு டார்கெட்டு போயிட்டான். நீங்கள் 1 ஹவரில் பேரல் சேனல் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா பேரல் சேனலுடைய டாப்பிக்கே போயிட்டான். மேலே போகும்போது ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். இவ்வளோதாங்க, இதுதான் நடக்குது, திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, அடுத்த மணியில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது என்னது மேஜிக் நம்பர் 80,000 இருக்குது. நீங்கள் 80,000 எடுத்துக்கலாம், இல்லைனா 79,700 எடுத்துருந்துக்கலாம்.
இந்த இடத்துல தானே இருக்குது ப்ரைஸு. காலைல ஆரம்பித்தான் கீழே வந்தான், இதுலேருந்து மேலே போகுதுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கிறீங்க. 79,700. நான் எதை எடுத்து வச்சுன்னு தெரில. 79,700 அதே தான். ஏன் இதை வந்து எடுத்தீங்க? அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸோ கால் ஆப்ஷனில் என்ன நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸு இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லே நின்னா பார்த்தீங்களா. எத்தனை சார்ட் பார்த்துட்டோம், எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டுட்டேன், 70-75 வீடியோக்கு மேலே தினமொரு பார்வையிலே இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் இதுதான் சொல்கிறேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வேலை செய்யுது, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுறீங்க, இங்கேயே பை பண்ணுறீங்க. இது எப்போ இது நடந்தது? இந்த மேஜிக்கு 11:15 நடந்தது. காலாங்காத்தால் நீங்கள் வந்து உட்காந்து 11:15 வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு உங்களால் உட்கார முடியும்னாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அந்த ஜோனுக்குள்ளனாச்சும் வந்துடுவீங்க. எங்கே 87 இருந்து எங்கே போயிருக்கிறான், 700 வரைக்கும் போயிருக்கிறான். 750க்கே போயிட்டான். ஃப்ரம் 87 to 750. இது வந்து 0 to ஹீரோ வராது. ஏன்னா 0 to ஹீரோ எல்லாமே வந்து 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாலேருந்தே டக்குன்னு ஷூட் அப் ஆகி 200-300க்கு வரும். பட் ஆனால் கிட்டத்தட்ட இது நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா 87 ரூபாலேருந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மேலே வரைக்கும் வந்துருக்கிறான்னா பார்த்துங்க. சரி, எங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா ப்ரீவியஸ் சைடில் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு வந்தது போதும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 87 90ன்னு வச்சுங்க. 90லேருந்து எங்கே வந்துருக்குது, 400க்கு வந்துருக்குது. 410 300 புள்ளி போதும். கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க. இந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு சென்செக்ஸ் வந்து ஆரம்பிக்குது, கம்முன்னு வேடிக்கை பார்க்குறீங்க, மேலே வரைக்கும் போகுது. பேரல் சேனல் பேட்டர்ன் போட்டுருக்கிறீங்க ஏற்கனவே 1 ஹவரில், உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. கீழே வந்துகிட்டு இருக்கிறான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட்டோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுன்னு பார்க்குறீங்க. 79,700 பக்கத்தில் வந்து இருக்குது அந்த இடம். சரி, ஓகே, 700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அழகாக சப்போர்ட்டுக்கு வந்தான். சப்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இந்த சப்போர்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆரம் பார்த்தீங்களா, குட்டியாக ட்ரெண்டாக இருக்கானா. ரொம்ப இந்த இடத்துல ஒன்றுமே நடக்கலை, பட் ஆனால் ட்ரெண்டு தான். ட்ரெண்ட் இஸ் ஏ ட்ரெண்ட். அதை வந்து பிரேக் ஆகும்போது உங்களுக்கு வால்யூமோட கேண்டில் பிரேக் ஆகிருக்குதா. இதோடைய டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த டார்கெட் வந்து எங்கே இருக்குது, இங்கே. அடுத்த டார்கெட்டு இங்கே. என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரைஸு ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிருக்கிறான். கீழே வரும்போது லோவை கட் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயத்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோன்னு பார்க்காம பயிற்சியில் இறங்கிருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரியா? புட் ஆப்ஷன் பார்ப்போமா என்ன நடந்திருக்குன்ட்டு. புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஆரம்பித்தோன்னே இங்கேருந்து வந்து அபாடு மேலே போயிட்டான். மேலே போனால் கூட ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோடனே கீழே இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகி வந்துருக்குது, அதுக்கப்புறம் தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கணும். கீழே வந்தால் சேம் இதே இடம். மார்க்கெட் வந்து நல்லா வந்து மேலே போயிட்டு இருக்கு, அதனால் புட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படியே வச்சுப்போம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, எங்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க, 93ல் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இந்த இடம் வந்தோன்னா ப்ரீவியஸ் இன்னி இது சப்போர்ட் 93, எங்கே போய் க்ளோஸ் வச்சான், 60ல் போய் க்ளோஸ் வச்சிட்டோம். 93லேருந்து அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 83ல் க்ளோஸ் வச்சிச்சு. 10 பாயிண்ட் தான் நம்மளுக்கு, அதுக்கு மேலே தாங்காதுன்னு நினச்சிங்கன்னா 83ல் நீங்கள் வெளியில் வந்துடலாம். இல்லை நான் எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், கடைசி நிமிஷத்தில் என்னாச்சும் வந்து மூவ் ஆகுமோ என்னமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்து 60 தான். 90லேருந்து 60, அவ்வளோதான், லாஸ் தான். எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது. மறுபடியும் மேலே போவான், மேலே போகும்போது பாசிட்டிவாக 10 ரூபா பாசிட்டிவ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ட்ரேடிங்கில் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க.
நல்லா காலையிலேருந்து வெயிட் பண்ண, காலையில் ஒரு ட்ரேட் எடுத்து இருந்திருப்பீங்க. அந்த ட்ரேடை திரும்ப வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டில் வந்திருக்கும். ஒரு 50 ரூபா லாஸ் காமிச்சிட்டு இருப்பான். ஏற்கனவே ஒரு 5000 ரூபா லாஸ்லேருந்து 50 ரூபா லாஸ். நான் அதை வந்து எப்படியாச்சும் பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி நம்மளாம் தூக்கி தள்ளுறோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தள்ளினோம்னா மேலே போச்சுன்னா நம்ம வந்து வெளியில் வந்துடலான்னு. மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு 50 ரூபா லாஸ், 5000 ரூபா, அப்பா 5000 ரூபா லாஸா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 50 ரூபா தான் இருக்குது. அது கூட மனசு விட்டு கொடுக்காது. பாசிட்டிவ் வந்துடும், பாசிட்டிவ் வந்துடும், பாசிட்டிவில் நம்ம வெளியில் வந்துடலாம். எங்கே வரோம்? திரும்ப 5000த்துக்கு போயிடும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கும். நான் சொல்கிறத உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. வெளியில் வந்துடுங்க, அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம். மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மிட் கேப்பில் என்ன நடக்குது? மிட் கேப் நல்லா புல்லிஷாக அதான் இந்த சப்போர்ட்டை விட மாட்டான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி விடவே மாட்டான். இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான்னு வச்சுங்க, ஒரு தடவை வந்துட்டு கீழே வந்துட்டான், அடுத்த தடவை அந்த லெவலுக்கு வர முடியாமல் வந்தான். இன்றைக்கும் அந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து அடுத்த வாரத்தில் வந்து மேலே இதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா மேலே போயிருக்கிறான், அதனால் அப்படியே போவானான்னு தெரில. பட் ஆனால் பிரேக் பண்ணானா இங்கே போய்டும் கன்ஃபார்ம். 13,000 மிட் கேப் நிஃப்டி. எங்கே பை? சப்போர்ட் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக போவான். வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா என்ன நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து செகண்ட் கேண்டில். இது நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணியிருந்துடலாம். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து மேலே வரைக்கும் போச்சு, கீழே வந்துருச்சு. இது வந்து செகண்ட் கேண்டில். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹையிலேருந்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? பாடி க்ளோஸ் வைக்க மாட்டான். மேலே போயிருந்துன்னா மேலே இன்னொரு லெவலில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கும். செல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இவ்வளோ தூரம் வந்தது. எங்கே எது வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம், இது கூட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ தூரம் வரல. வராமல் வந்து நல்லா ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கான். நல்லா பியரிஷாக கீழே வந்துருக்குறானா. ஒரு கேண்டில் இப்படி மேலே போகணும், அந்த இடத்த அவன் வந்து விடல. எவ்வளோ நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்கான் பாருங்கள். 10, 20, 30, 35 நிமிஷமாக அங்கேயே தான் இருந்தான். 35 நிமிஷம் கழித்து மேலே போக ஆரம்பித்தான். மேலே போயிட்டான். அதுக்கடுத்து வந்து லோ வைக்கவே இல்லை. இந்த லெவல் தான், இந்த லெவலோடு சரி. லோ வைக்காமல் மேலே அவன் பாடு செல் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக வந்து இது நீங்கள் பார்த்து இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான். பார்த்தீங்களா? மேலேருந்து கீழே வர்றான். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தான்னா வந்தானா விறுவிறுன்னு வரணும். வந்தால் தான் வருவான். பேச்சுவார்த்தை நடத்தினா முடிஞ்சது கதை. சரியா? சரி, ஓகே. மிட் கேப் வந்து என்ன எடுத்துருக்கோம் நம்ம? 12,700. ஏன் 12,700 எடுத்தோம் நம்ம? 12,700ங்கிறது மேலே இருக்குது. ஸோ ரெண்டாவது இதே வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. சரி, 12,700 அவ்வளோதான், முடிஞ்சு போய் 12,700. இது வரைக்கும் 12,700 தான். ஸோ இது வந்து 750. 750லேருந்து 700 இங்கே இருக்குது. இது கீழே வந்தீங்கன்னா 600 இருக்குது. நீங்கள் 12,600 எடுத்து பண்ணலாம், 12,700 எடுத்து பண்ணலாம். மிட் கேப்பும் நிஃப்டி மாதிரி தான், ரொம்ப பெரிய மூமெண்ட்டெல்லாம் இருக்காது. நம்ம 12,700 எடுத்துருக்குறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே. இந்த 12,700 நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு அப்படியே கத்தி மேலே இருக்கிற மாதிரி வந்துருக்குறான் பாருங்க. 28னா 28க்கே வந்துட்டு தான் போயிருக்கோம். எங்கே போயிருக்கேன்? 76க்கு போயிருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்துறது. இது எடுத்துட்டீங்க, மேலே எங்கே போயிட்டான்? இங்கே 50 வரைக்கும் போயிட்டான். 28லேருந்து 50 வரைக்கும் போயிட்டான். திரும்ப வேகமாக கீழே வந்தான் பாருங்கள். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது சைக்காலஜி வந்து இது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க. அதான் மிஷின் மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணும். மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது. புத்தி தான். புத்தி என்ன சொல்லும்? கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணுதுன்னா வெளியில் வா, அது வரைக்கும் வராத. நீ அவன் மேலே போகிறான், என்னவோ பண்ணுறான், நீ பண்ணாதப்பா, க்ளோஸ் பண்ணாத, அவ்வளோதான். மனசு தான் கிடந்து அடிச்சிட்டு கிடக்கும். ஐயோ, இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாமே, அங்கே பண்ணியிருந்துக்கலாமே, இங்கே பண்ணியிருந்துக்கலாமே. புத்தி சொல்கிறது மட்டும் கேளுங்க, ஜெயிக்கலாம். எங்கே வரைக்கும் போயிருக்கான்? கரெக்டாக அந்த பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கே போயிருக்கான் பாருங்கள். இந்த பாடி க்ளோஸில் இருந்து
மேலே விக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே லெவல் தான் நம்மளுக்கு. இதுக்குள்ளார எங்கே வேணாலும் போயிட்டு வருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பாடி க்ளோஸ்லேயே எக்ஸிட் பண்ணிப்போம். எப்போவுமே அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. அடுத்த ட்ரெண்ட், அடுத்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுதான் வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே தானே மேலே போயிட்டே இருக்கிறோம். மேலே ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருக்கிறோம். மார்க்கெட் முடிய போகுது, அப்புறம் ஏன் நம்ம அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பானே. அடுத்த தடவை வரும்போது கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது? புட் ஆப்ஷனில் ப்ரீவியஸாக நம்மளுக்கு லெவலே இல்லை, ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்துட்டு ரெக்கவர் ஆகி மேலே வந்தான், அதே இடத்துலேருந்து கீழே வந்துருக்கானா. ஒருவேளை ஆப்ஷன் செல்லராக வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தான், அப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டான். மேலே வந்தவன் கீழே வந்து திரும்ப வந்து மேலே வந்துருக்கிறான். அந்த ப்ரீவியஸ் லெவல், அந்த லெவல்லேருந்து விழுந்தான், அப்படியே வந்தான், இந்த லெவலுக்கே வந்துட்டான். மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. கால் ஆப்ஷனோட வேலை முடிஞ்சுது. சரி, மிட் கேப் நிஃப்டி. அது ஃபின் நிஃப்டியில் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஃபின் நிஃப்டி எங்கே போகணும், இங்கே போகணும். எங்கே இருந்து கிளம்புனா பாருங்கள், அப்படியே எக்ஸாக்ட் லெவல். நேற்று, அதாவது முந்தைய நேற்று மார்க்கெட், நேற்று லீவு, இன்றைக்கி வந்துட்டு இங்கேருந்தே வந்து போகிற மாதிரி கணக்கு காமிச்சு மேலே வரைக்கும் போயிட்டோம். நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு. என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலில் அங்கேருந்து வந்து கீழே விழுந்தவன் மேலே போயிருக்கிறான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தா அதே பேட்டர்ன் தான், ஹெட் அண்ட் ஷோல்டரு பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். இங்கே வந்துருந்ததுன்னா கன்ஃபார்மாக பை பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்படி சரிஞ்சு கீழே வந்தானா, அடுத்த தடவை சரிஞ்சானா, அடுத்த தடவை சரிஞ்சு இப்படி வந்திருந்தானா கூட இப்படி வந்து பை பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த பேட்டர்ன் தெரிஞ்சவங்க இதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இதை வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய டார்கெட் எதுன்னு பார்த்தா இதுதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம். இதில் வந்து ட்ரெண்டு பார்க்குறவங்க, ஹையர் ஹை லோயர் லோ பார்க்குறவங்க, அவங்களுக்கு தான் இது வந்து தெரியும். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ட்ரேடு எடுத்துருந்துக்கலாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், ஆரம்பித்தோன்னா வந்து ட்ரேடெல்லாம் வந்து கிடைக்கலனாலும் சும்மா உட்காந்துருக்கணும், 10-11 மணிக்கு ட்ரேடு கிடைச்சாலும் விடாமல் எடுக்கணும், அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுந்துருப்பீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். மற்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. ஒரே நாள் உட்காந்து எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஒன்று பார்த்து இதை பார்த்தோன்னே நீங்கள் நம்மளுடைய, அதாவது நீங்கள் என்ன சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் போயிட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீக்கெண்டு வந்துருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்பாட் ஆஃப் ஃபியூச்சராக வந்து பார்த்துருவோம். மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே, அதாவது எனக்காக வந்து நீங்கள் நேரத்தை செலவு பண்ணி மெசேஜ் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மெசேஜ்லாம் டைப் பண்ணி அனுப்புகிறீங்கள, ரொம்ப பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சில மெசேஜஸ்க்கெலாம் வந்து நான் வந்து கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சால் வந்து அதில் வந்து இந்த வாரத்தில் வந்து நான் அந்த மெசேஜுக்கு எல்லாமே வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நான் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் வாழ்த்துக்கள்.